அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த மூவிக்கான ஷூட்டிங் இப்போதைக்கு மொத்தமாக முடிஞ்சு. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் அண்ட் ரீஷூட் எதுவும் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுப்பாங்க. கண்டிப்பாக ரீஷூட் போக தான் போகுது. ரீஷூட் இல்லைங்கிற மாதிரி வரவே வராது. ரீஷூட் கண்டிப்பாக எடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா மார்வல் ஃபேமஸ் ஆனதே ரீஷூட்டுக்காண்டி தான். அவன் கை வச்சாலே ரீஷூட்டு தான். ஸோ கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ரீஷூட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மாதத்துக்கு நெருக்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரீஷூட் வரத்தான் போகுது. என்ன ரீஷூட் எடுக்கிறாங்கிறது அப்போதைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ரூமர் ஒன்று கிளம்பியிருக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் இருப்பாக தான் நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா இப்போதைக்கு வாண்டா, அதாவது வாண்டா வந்துட்டு ரீகேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதே ஆக்டர் தான் ரிட்டர்ன் வர போகிறார். பட் அவங்க எம்சியூ சார்ந்த வாண்டாவும் இருக்க போகிறதில்ல. டூம்ஸ்டேல வரப்போகிற வாண்டா வேற யூனிவர்ஸ்லேருந்து வந்த வாண்டாவாக தான் இருக்கும். எம்சியூல இருந்த வாண்டா கண்டிப்பாக இறந்துட்டாங்க, அவங்க ரிட்டர்ன் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. இது எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்சியூ சார்ந்த வாண்டாக்கு நிறையா கேரக்டர் ஆர்க்கு கொடுத்து டெவலப் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கான ஃபீலிங்ஸே சூப்பராக கொண்டு போனாங்க. இப்போதைக்கு அவங்கள ரிட்டர்ன் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு வரப்போகிற வாண்டா மேக்னிட்டோவோட மகளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காமிக் அக்கேரட்டாக கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எம்சியில் இருந்த வாண்டா மேக்னெட்டுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க ஒரு செப்பரேட்டான பேரண்ட்ஸுக்கு பிறந்து அவங்களுக்கு இது ஸ்டோன்ஸ் மூலயமா தான் பவர் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் வரப்போகிறது நியூட்டன் வாண்டா தான். அவங்க மேக்னிட்டோவோட மகளாக தான் வரப்போகிறாங்களாம். இவங்களுக்கு ஒரு புது விதமான கதையை கொண்டு போகிறதாகவும் அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க கண்டிப்பாக டூமோட ஒரு கேரக்டராக போகும் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வேண்டாம் இருப்பா தான் நான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வாண்டா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு எல்லா விதமான ஃபீலிங்ஸையும் கொடுத்து ஒரு மனநிலம், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்து கொண்டு போயிருக்காங்க. அவங்கள கொண்டு போய் இப்போதைக்கு ரீகேஸ்ட் பண்ண போகிறதில்லன்னு சொன்னது ஒரு விதத்தில் நல்லா இருந்தாலும், அவங்கள மொத்தமாக வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து கொண்டு வந்து வேற ஒரு ஆட்டிடியூடை கொடுக்க போகிறோங்கிறது கொஞ்சம் வருத்தத்தக்கதாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேரக்டராக இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் எப்படி கொண்டு வர போகிறாங்கிறத பார்ப்போம். கூடிய சீக்கிரம் இதுக்கான அஃபிஷியல் நியூஸும் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி உங்கள் தாட்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு, வாண்டாவை காமிக்க கரெக்டாக கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.